ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்துச்சு. ஒரு சம்பவம், அதாவது சௌந்தர்யா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் கலாய்ப்பார். அதாவது பெண்கள் அணியில் ஒருத்தரை கலாய்க்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சௌந்தர்யா, அப்புறம் ரியா, வேறு யாரையும் அவர் மேக்ஸிமம் கலாய்க்கிறதே கிடையாது. ஜாக்லின் ஒரு வாட்டி வச்சு செஞ்சார். மீதி யாரையும் டச் கூட பண்ண மாட்டார், கலாய்க்கவே மாட்டார். அதாவது ஆனால் வந்துட்டு பாய்ஸ் டீமில் எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் வச்சு செய்வார். அது வேறு விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்போது ஒருத்தங்க அவங்களுடைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில பேர் மேடையிலே வச்சு மறைமுக ப்ரொப்போசல்லாம் பண்ணாங்க. வர்ஷினி, அருணுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. அப்போ சௌந்தர்யா கிட்டே கேட்கும்போது சௌந்தர்யா வந்துட்டு, சார் எனக்கு ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொன்னவொடனே, ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொன்னவொடனே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறமா வந்துட்டு சீட்டு எடுக்கலை நான், அதனால் நானாக வந்துட்டு ஒரு ரோலை வந்துட்டு பண்ணலாமான்னு யோசிச்சு எனக்கு எதுவுமே தெரியாமல் அப்புறம் ஒரு ரோலை பண்ணேன். அதே மாதிரி நான் ஸ்கூல் டேஸில் வந்து ரொம்ப சோகமாக அப்படியே ஒரு மாதிரி தான் இருப்பேன் நான், அமைதியாக. ஸோ அதையே நான் ஃபஸ்ட்டு டே பண்ணேன். ரெண்டாவது நாள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்காக நானும் ராயனும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணேன். அது எப்படி வெளியில் போச்சுன்னு தெரியலன்னு ஒன்று சொன்னாங்க. எது ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஏவா நாங்கள் 24/7 பார்க்கும்போது நீங்கள் வந்து ஜெஃப்ரி கிட்ட என்ன சொன்னீங்க? லவ் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, இங்கேயே மறைக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு எவ்வளோ ஷாக்காக இருக்குது. அந்த பக்கம் ரயானை மூஞ்ச காமிக்கிறாங்க, ரயான் ஷாக்காக வர்றாரு. அடிப்பாவி, எவ்வளோ பெரிய பொய். அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை சோத்தில் மறைச்சி பார்த்துருக்கேன். ஒரு முழு பூசணிக்காயை வந்துட்டு சோத்துக்குள்ளே மறைக்க முடியுமா? இந்த பாரம் இந்த பொண்ணு மறைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தாரு. நம்மளுக்கே சிரிப்பு வந்துச்சு. அதனால தான் காலையிலையும் கூட பார்த்தீங்கன்னா, உனக்கு யார் செட் ஆகுதோ அவங்ககிட்ட நீ வந்து நட்பு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அவங்க கொடுத்த ரிங்கெல்லாம் வந்து கழுத்தில் மாட்டியிருப்பார், அதெல்லாம் கொடுத்துட்ருப்பார். அதுக்கப்புறம் விஜய் வந்து கலாய்க்க ஆரம்பித்தார். சரி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா, அதை சொல்லுங்கள் அப்படின்னு. சார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் அப்படின்போது விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நாங்கள் கொடுத்த கேரக்டர் நீங்கள் பண்ணல அப்படின்ட்டார். இவங்க சிரிக்கிறாங்க. இல்லை சார் நான் ஓனாக தானே பண்ணணுங்க. அதுங்களும் வந்து இந்த பக்கம் ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, அவங்க சீட்டு எடுக்கல, நான் ஓனாக தான் க்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. வேறு எந்த கேரக்டர் அவர் கேட்குறாரு? நான் கொடுத்த கேரக்டர் நீங்கள் பண்ணல அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஸோ வேணுன்ட்டுமே சௌந்தர்யாவை கலாய்க்கணுன்னு கலாய்க்கிறாரா? இதை வேறு அந்த பக்கம் ஆடியன்ஸ் வேறு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். ஏன்னா எதுக்காக ஆடியன்ஸ் அங்கே சிரிக்கணும்? இவங்க ஓன் கேரக்டர் எடுத்து அவங்க பண்ணாங்க. கொடுத்த கேரக்டர் நீங்கள் பண்ணலையான்னு அவர் கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு தெரியல. அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு கலாச்சார் என்னென்னா, இல்லை சௌந்தர்யா சொன்னதை கட்டிட்டா அப்புறம் செஞ்சுட்டா அப்புறம் அது வந்துட்டு சௌந்தர்யாவே இல்லாமல் ஆகிடுமே. சௌந்தர்யா எப்போ வந்து சொன்னதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சார். அது கடைசியாக முடிஞ்சுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பாய் நண்பர்களே.